அரசியல்வாதிகளுக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய கூட்டங்கள், நிறைய பொதுக்கூட்டம், நிறைய ரிப்போர்ட்டர்ஸை சந்திக்கிறது, அது இது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து தவறாக பயன்படுத்துவாங்க. தவறாக வந்து அவங்க வாயிலேருந்து வந்துடும். அதை சொல்லி வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக சீமான் கூட ஒரு பையன் வந்து ஏறி வந்து அவர் கூட ஒரு செல்ஃபி எடுக்க பார்த்தான், அவருடைய ஒரு தொண்டர். அதை வந்து இறக்கி விட்டோன்னே முட்டா பையன் அப்படின்ட்டு ஒரு மைக் இருக்கிறது ஞாபகம் இல்லாமல் சொல்லிட்டாரு. அதை வச்சு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சில இடங்களில் ஒரு தப்பான கணக்கு, தப்பான விஷயங்கள், அது வந்து வாய் தவறி வர்றது, ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்வாங்க. அதை வந்து உடனே நிறைய அதனுடைய ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்க அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க, அதை பிடிச்சின்னு பார்த்தியா இவன்லாம் வந்து ஒரு குவாலிட்டியே இல்லாதவன், இவன்லாம் வந்து அரசியலுக்கே ஃபிட்டு கிடையாது, இவன்லாம் வந்து எதுக்குடா இவன்லாம் அரசியலில் இருக்கிறான், இவன்லாம் வந்து அரசியலை விட்டு வீட்டுக்கு போயிடணும், அரசியலை விட்டு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்கிறதுல வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட். ஒன்று வந்து அவர் போய்ட்றேன்னு, இன்னொன்று வந்து அந்த இன்னொருத்தர் போயிடணுன்னு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அதாவது ஒரே பார்ட்டி, ஒரே இதுதான் அவருடைய குறிக்கோள். டிஎம்கேவை குற்றம் சொல்கிறது, ஸ்டாலின் குடும்ப அரசியல், ராகுல் காந்தி குடும்ப அரசியல், இந்த குடும்ப அரசியல் வந்து பிடிச்சின்னு காங்கிரஸ் கூட அவ்வளோ குற்றம் சொல்ல மாட்டார். ஆனால் டிஎம்கேவை வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கலாய்ச்சினே இருப்பார். இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த வாய்ஸ் வந்து அண்ணாமலை அவர்களது தான். அவர் வந்து ரீசெண்டாக ஒரு இதில் பேசும்போது பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அப்படின்ட்டு மாற்றி சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கங்கனா ரனாவட், நம்மளுடைய ஹிந்தி ஆக்ட்ரஸ், இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். அவங்க தமிழ் படத்தில் கூட இப்போ ரீசெண்டாக சந்திரமுகி 2ல் கூட நடித்தாங்க. அவங்க வந்து ஒரு இதில் இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஃப்ரீ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்ச போது இருந்த ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் பிரைம் மினிஸ்டர் கிடையாதுன்றது நம்மளுக்கு தெரியும், அது அவங்களுக்கும் தெரியும். சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவரே ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருந்தார், அதனுடைய தலைவராக அவரே வந்து டிக்ளேர் பண்ணினார். அது வந்து சிங்கப்பூரில் நடந்த ஒரு விஷயம். கணக்குப்படி பார்த்தா இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக அவரே டிக்ளேர் பண்ணினார், தலைவராக டிக்ளேர் பண்ணார். பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு போஸ்ட் அவர் சொல்ல, இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியோடைய தலைவர் அப்படின்ட்டு அவர் டிக்ளேர் பண்ணினார். அதில் நிறைய குழப்பங்கள்லாம் இருந்தது. அப்போ வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமு. இந்த வேர்ல்டு வார் டைமில் அவர் இந்த சொன்ன விஷயங்கள் நிறைய சர்ச்சையெல்லாம் கலப்பிச்சு, நிறைய காங்கிரஸில் இதிலெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. அதாவது இப்போ இந்த எலெக்ஷன் பீரியடில் வந்து எப்போவுமே பிஜேபியோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அவங்க வந்து இந்த காந்தி, நேரு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து அவங்க பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு காட்ட பார்ப்பாங்க. அது வந்து காந்திஜியை பற்றி வந்து ரொம்ப காட்டமாக விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன், தேசப்பிதா அப்படின்றதுனால அவரை வந்து ரொம்ப வந்து விமர்சிக்க மாட்டாங்க. ஆனால் நேரு, இந்திரா காந்தி இவங்களெல்லாம் வந்து விமர்சிப்பாங்க. அந்த மாதிரி விமர்சிக்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து கங்கனா ரனாவத் இந்த ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிக்கினாங்க. அவங்கள நிறைய பேர் ட்ரோல் பண்ணி கிண்டல்லாம் பண்ணாங்க. சுபாஷ் சந்திர போஸுடைய சொந்தக்காரங்க இப்போ உயிரோடு இருக்கிற அவருடைய பேரனோ யாரோ கூட அதுக்கு வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றியெல்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் இவங்க பேசி வந்து இது வந்து இவங்க வந்து அவருடைய புகழுக்கு அவமானம் வர வைக்கிற மாதிரி இந்த ஒரு டைலாக் பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். சரி, அதெல்லாம் விட்ருவோம். திரும்பி வந்து அண்ணாமலை சாருடைய மேட்ருக்கு வந்தோம்னா, அவர் வந்து என்னென்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவருக்கு வந்து ஒரே இது வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட திமுக ஒழியணுங்க அப்படின்னு அவர் அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டார் அவர். இது வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இதை கட்சியை இல்லை ஒரு ஆளை வந்து அவன் பண்ணுறது தப்பு, அவன் தூங்குறான் பற்றியா, அடே அது தப்பு, அவன் வந்து இரும்புறான் பற்றியா அது தப்பு, அவன் நடக்கிறான் பற்றியா அது தப்பு, அவன் நிற்கிறான் பற்றியா அது தப்பு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த ஒரு லெவலுக்கு போயிட்டார். குற்றங்கள் நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு அவர் திமுக மேலே, ஸ்டாலின் சார் மேலே, அதே மாதிரி உதயநிதி சார் மேலே, நிறைய பேர் மேலே. அவர் வந்து இப்போ செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கார், அவர் மேலே அலிகேஷன் ஃபஸ்ட்டு வச்சது இவர் தான். இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் வந்து 24 மணி நேரமும் ஒரு பார்ட்டியை பற்றியே பேசின்னு இருக்கிறதுன்றது வந்து பார்க்கும்போது ஒரு சிரிப்பாக இருக்குது. இவர் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருடைய அப்பா பேர், தாத்தா பேர் எடுத்ததுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்குது, அதில் வந்து ஒரு செக்யூரிட்டி வேலை வாங்கிட்டோம். அதாவது செக்யூரிட்டி வேலை வந்து அவ்வளோ கேவலம், அது கூட வந்து கொடுக்க மாட்டாங்க, செக்யூரிட்டி வேலை வந்து அவ்வளோ கேவலமான ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. இவ்வளோ ப்ரைவேட் கம்பெனி இருக்குது. உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா பேர் எடுத்துருங்க, தாத்தா பேர் எடுத்துருங்க, பியோர் குவாலிஃபிகேஷனில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேன் வேலை வாங்க சொல்லணும். அரசியல் விட்டு நாளைக்கு காலையில் போயிடும். செக்யூரிட்டிக்குன்னு அசோசியேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை போல இருக்குது நம்ம இந்தியாவில். இல்லைனா வந்து அவங்க வந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் முன்னாடி வந்து இப்போ பார்பர் அப்படின்ற ஒரு தொழில், இல்லை செருப்பு தைக்கிறவங்க அப்படின்ற ஒரு தொழில், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசி மாட்டியிருக்காங்க. ஏன்னா செக்யூரிட்டி அப்படின்றதுக்கு வந்து ஒரு அசோசியேஷன் ஒரு இதெல்லாம் இல்லாததுனால யாரும் வந்து இதை பற்றி ஒரு பிரச்சனைலாம் பண்ணல. ஆனால் வந்து அப்பாவுடைய பேரும் தாத்தாவுடைய பேரும் எடுத்துகிட்டு அவர் ஏங்க செக்யூரிட்டி ஆகணும்? அவருடைய எல்லாருடைய லைஃப்லையுமே வந்து ரைட் டைம் ரைட் பிளேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இவர் வந்து போலீஸில் இருந்தார், போலீஸ் வேலையை விட்டார், அதுக்கப்புறம் வந்து இப்போ அரசியலில் இருக்கார், தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்கார். அப்போ வந்து இது எல்லாமே அவருடைய உழைப்பில் தான் வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுதான் அவருடைய பாயிண்ட்டு. ஆனால் வந்து ஒன்றுமே உழைக்காமல் ஒன்றுமே செய்யாமல் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு மினிஸ்டர் ஆகிட்டார் அப்படின்றாரு. ஒன்றுமே உழைக்கலை, ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது.
அவருக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவருடைய அப்பா வந்து அந்த கட்சியில் எவ்வளோ வருஷமாக இருக்கார், அவருடைய தாத்தா வந்து அந்த கட்சியில் எவ்வளோ வருஷமாக இருக்கார். அப்போ இந்த 2 பேரையும் எடுத்துகிட்டு ஒரு ஆள் வந்து இண்டிவிஜுவலாக அவர் வந்து தனியாக நின்று தனியாக வந்து அதாவது அவருடைய ஐடென்டிட்டியே வந்து எடுத்துடணும், அவருடைய அடையாளத்தையே எடுத்துடணும் அப்படின்றாரு. அதாவது அப்பா பேர் தாத்தா பேர் அதை எதுக்கு எடுக்கணும்? அப்பா பேர் தாத்தா பேரை எடுக்கிறதுன்றது வந்து இந்தியாவில் வந்து இல்லீகலான ஒரு விஷயம். இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து அப்பா பேர் தாத்தா பேர்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் ஃபுல்லாகவுமே இருக்குது. சரி, இந்த மாதிரி எடுத்துகிட்டு அவர் வந்து தனியாக வரணும் அப்படின்றது வந்து ஒரு சின்ன புள்ளத்தனமான ஒரு விஷயமா இல்லையா கேட்குறதுக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து 40 வயசு ஆகுது இல்லை 45 வயசு ஆகுதுன்னு வைங்க. அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, இல்லைனா அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. நீ இவ்வளோ நாள் பண்ணின்னு இருக்க பிஸ்னஸ் இதெல்லாம் விட்டுருப்பா, இதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து ஒரு செக்யூரிட்டியாக வேலை செய்ய, நீ வந்து ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு நீ ஒரு பியூனாக ஒரு வேலை வாங்கி காட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே ஒரு சின்ன புள்ளத்தனமான ஒரு விஷயம். யாராலையுமே வந்து அதை நேர்கொள்ள முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க இருக்கிற பொசிஷன்லேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க திரும்பி வந்து ஸ்கொயர் 1 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னும் போது அவங்க 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களால வந்து சர்வைவ் பண்ணி அவங்களால அந்த ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் அவங்களால வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியாது அப்படின்றது தான் உண்மை. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சேலஞ்சை வந்து ஒருத்தருக்கு முன்னாடி வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப சின்ன புள்ளத்தனமான ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது. பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா இப்போ வந்து என்னை வந்து திட்டுவாங்க, என்னை வந்து டேய் அவனுக்கு அறிவில்லையாடா அப்படின்வாங்க. அது வந்து பரவாயில்ல, யூடியூப்பில் வந்து அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இந்த மாதிரி ஒரு ஒரு டீம் இருக்கிறதுனால இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரெகுலேட் பண்ணி தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தூக்கிடுவாங்க. அதனால் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படியோ வந்து இப்படி ஒரு விஷயம் பேசுகிறது, அதுவும் பப்ளிக்கில் இப்படி ஒரு விஷயம் பேசுகிறதுன்றது வந்து அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் அதை தான் காட்டுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உனக்கு வந்து எதுக்குமே நீ லாய்க்கில்லப்பா, நீ எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு இன்னொருத்தரை பற்றி சொல்கிறதுன்றது வந்து அவ்வளோ நல்ல விஷயமா எனக்கு தோணலை. அரசியலில் வந்து நீ செய்த தப்புங்களை நீ வந்து என்ன பண்ண மக்களுக்காக நீ இந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறது வந்து வேறு விஷயம். ஆனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவரால் ப்ரூவ் பண்ண முடியல. இவர் நிறைய அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றதுனால டக்குன்னு வந்து இப்படி மாறி நீ வந்து இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீ போய் ஒரு வேலை வாங்கி காட்டு, நீ போய் ஒரு செக்யூரிட்டியை ஜாயின் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது. எப்படியோ அரசியலில் வந்து இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் தான். அண்ணாமலை வந்து ஒரு பரம்பரையாக அரசியலில் இல்லைனா கூட ரொம்ப சீக்கிரமே வந்து அவர் அரசியலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கினாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி எல்லாரையும் வந்து நீ வாடா உன்னால் முடியுமா அப்படின்னு பேசுகிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படியோ எலெக்ஷன் வருது, எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் தான் சொல்கிறேன். அண்ணாமலை சார் சொல்கிற மாதிரி அவர் வந்து 40 சீட்லேயும் ஜெயிக்கிட்டோம், இல்லை திமுக சொல்கிற மாதிரி அவங்க வந்து 40 சீட்லேயும் ஜெயிக்கிட்டோம். யார் ஜெயித்தாலும் சரி, மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல் த பெஸ்ட் டு ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார் த எலெக்ஷன். ஓகே கைஸ், தேங்க்யூ.